வணக்கம் மக்களே, நான் சத்யவர்ஷா. இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தோல்வி அடைந்து விட்டது, 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டது. ஒரு மிகப்பெரிய வெற்றியை இன்றைக்கு எல்லாரும் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள், அங்கீகரித்து கொண்டிருக்கின்றார்கள். முதலமைச்சராக அமரப்போகிறார்கள். அனைத்துக்குமே வாழ்த்துக்கள். நம்மளுடைய அனைத்து மக்களுடைய நலனுக்காக ஒவ்வொரு சமூகத்திலிருந்து வரக்கூடிய இளைய சமுதாயத்துக்கு இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் நிராகரிப்பு கிடைத்து கொண்டிருக்கிறது. ஒரு பணக்கார வர்க்கங்களாக மற்றும் திரைப்படம் சார்ந்த நபர்களுக்கு அங்கீகரித்து, அதிலும் குறிப்பாக இந்த தேர்தல் என்பது ஒரு மிகப்பெரிய அளவில் ஜனநாயக படுகொலை மட்டுமே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வருடங்களாக உழைத்து கொண்டிருந்த நபர்களுக்கு நிராகரிப்பு கிடைத்து, ஒரு புதிதாக வரக்கூடிய அந்த கட்சி தன்னுடைய முகத்தை வைத்து திரைப்படம் சார்ந்த நபர் என்ற ஒரே காரணத்துக்காக ஆட்சி அமைக்கின்ற இந்த சூழ்நிலை மாற்றப்பட வேண்டும். ஒரு திரைப்படம் சார்ந்த நபர்கள் மட்டுமே நம்மளுடைய நாட்டை ஆள வேண்டுமா என்று மக்கள் தீர்மானிக்க வேண்டும். புரட்சி தலைவர் ஆரம்பித்த இந்த கட்சியாக இருந்தாலும் அவருடைய வறுமை கால அவர் வந்த வழி என்பது ஒரு கடினமான காலகட்டம். அவர் கொண்டு வந்த அனைத்துமே கொடுத்து சென்ற நம்மளுடைய மாண்புமிகு புரட்சி தலைவர் அவருக்கென எதையும் எடுத்து வைக்காமல் மக்களுக்காகவே கொடுத்து சென்றவர். இது முழுமையாக உச்சநீதிமன்றம் கருத்தில் கொண்டு ஏழை எளிய விவசாய மக்களோ எளிய நெசவாளி மக்களோ அவர்களுடைய சமூகத்தை சார்ந்து வருகின்ற இந்த தேர்தலுக்கு நிற்கக்கூடிய நபர்கள் இன்றைக்கு முழுமையாக நிராகரிக்கப்பட்டு தோற்கடிக்கப்படுகிறார்கள். வருடங்களாக மக்களுக்காக நின்று உழைத்தவர்கள் இன்றைக்கு நிராகரிக்கப்பட்டு ஒரே ஒரு முகத்தை வைத்து மிகப்பெரிய வெற்றியை அடையக்கூடிய ஒரு எளிய முறையாக திரைப்படம் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் ஊடகங்கள், விளம்பரங்கள் இது அனைத்துமே கருத்தில் கொண்டு உச்சநீதிமன்றம் இதற்குரிய தீர்வு எட்டப்பட வேண்டும். இந்த பதிவு நான் இங்கே பதிவு செய்தாலும் நேரடியாக இதற்குரிய வழக்கு கண்டிப்பாக எடுக்கப்படும். இது உச்சநீதிமன்றத்தில் என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக மக்களின் ஏழை எளிய மக்களுக்குரிய அவர்களுடைய இன்றைக்கு எத்தனையோ இளைய சமுதாயம் தங்களுடைய சமுதாயத்துக்காக வரக்கூடிய சூழ்நிலை நிராகரிக்கப்பட்டு தோற்கடிக்கப்பட்டு நின்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்குரிய பதிவாகவும் உச்சநீதிமன்றத்தில் இதற்குரிய வழக்கு பதிவு செய்யப்படும். இனி வரும் காலங்களில் திரைப்படம் சார்ந்த நபர்கள் எந்த விதத்திலுமே நம்மளுடைய தேர்தலில் பங்கு கொள்ளாத அளவுக்கு இதற்குரிய முடிவு எடுக்கப்படும். இன்றைக்கு அனைவருமே ஜனநாயகம் உரிமை என்று பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஒரு தனிநபர் தன்னுடைய பிரபலமான அந்த முகத்தை வைத்து எளிதாக வெற்றியை இன்றைக்கு எடுத்து செல்கின்றார். எத்தனை வருடங்களாக உழைத்திருக்கின்றார்கள், எத்தனை போராட்டங்கள் பதிவிட்டிருக்கிறார்கள். எந்த விதத்திலுமே போராட்டமோ அதற்குரிய எந்த ஒரு சூழ்நிலையுமே ஏற்படுத்தாமல் மக்களுக்காக நின்று அவர்களுக்காக பேசப்படாமல் வெறும் 6 மாத காலத்தில் தன்னுடைய முகத்தை வைத்து ஒரு மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு நடந்த ஜனநாயக படுகொலை என்பது இது வரக்கூடிய சந்ததிகளுக்கு ஒரு மிகப்பெரிய வன்கொடுமை. இதை கருத்தில் கொண்டு இந்த தேர்தலை முழுமையாக ரத்து செய்யப்பட வேண்டும். நடந்த ஜனநாயக படுகொலை ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டிய, ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டிய சட்ட திருத்தங்கள் இன்றைக்கு நமக்கு எதிராக திரும்பிக் கொண்டிருக்கிறது. மக்களை இன்றைக்கு அடிமைகளாக பாவித்து கொண்டிருக்கின்றார்கள். உழைக்கின்ற வர்க்கங்களுக்கு நிராகரிப்பு கிடைத்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த திரைப்படம் சார்ந்த நபர்கள் இன்றைக்கு எண்ணற்ற ஊடகங்கள், விளம்பரங்கள் மூலம் எளிதாக அந்த பதவியை அடைந்து கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் கடந்த 50 வருடமாக ஒரு மிகப்பெரிய அளவில் அம்மக்களுக்காக நின்று உழைத்த அனைவருக்குமே நிராகரிப்பு கிடைத்திருக்கிறது. இனி வரும் சந்ததிகளுக்கு இந்த திரைப்படம் சார்ந்த நபர்களால் எந்த விதத்திலுமே பாதிப்பு இருக்கக்கூடாது என்ற கருத்தில் இந்த பதிவு நான் பதிவு செய்கின்றேன். கண்டிப்பாக இது உச்சநீதிமன்றத்தில் இதற்குரிய வழக்கு கண்டிப்பாக பதிவு செய்யப்படும். ஒரு ஜனநாயக படுகொலையாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதை ஒவ்வொரு மக்களுக்குமே நடந்த ஒரு மிகப்பெரிய அநீதி. இளைய சமுதாயத்துக்கு இது மிகப்பெரிய ஒரு ஜனநாயக படுகொலை. அவர்களுடைய வருங்காலத்தை யாரோ ஒரு தனிநபர் எடுத்து கொண்டிருக்கின்றார். நன்றி மக்களே.